அங்க பார்த்ததை விட இங்க இன்னுமே பிரம்மாண்டமா இருக்கு. நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரை பாக்குற தலைவரை பாக்குறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். இன்னொன்னு அப்ப இருந்ததை விட இப்ப மகளிருக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும்னு ரொம்ப நம்புறோம். இன்னொன்னு எங்களுக்கு தேவைக்கானதெல்லாம் தண்ணியில இருந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே ஃபெசிலிட்டியா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையா வெயிட்டிங்ல இருக்கோம். நல்லா நடக்கும். இப்போ பொதுவா மாநாட்டு திட்டத்தில் வரக்கூடியதுக்கு தலைமையில இருந்து அறிவுரைலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. குறிப்பா வந்து இருசக்கர வாகனத்தெல்லாம் வர வேணாம்னு சொல்லி அறிவுரைலாம் பண்றாங்க. பொதுவா இது எப்படி நீங்க ஒரு பொதுமக்களா ரசிகர் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நம்மளும் அதே ஃபாலோ பண்ணோம்னா நல்லதாவே இந்த மாநாடு நல்லபடியா முடியும். இன்னொன்னு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் தவிர்க்க முடியும். அவர் சொன்னபடி கேட்டு நம்ம வந்தோம்னா சரியாவே நடக்கும் எல்லாமே. சோ இல்ல, அண்ணன் சொல்ற மாதிரி கேட்டா எல்லாம் சரியா இருக்கும். அதனால நீங்களும் அதே மாதிரி அண்ணா என்ன சொல்றாரோ அதையே கேளுங்க. அவர் வாகனத்துல வர வேணாம், டூ வீலர்ல வர வேணாம்னு சொன்னா வராதீங்க. இன்னொன்னு நல்லதுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா நீங்க நிறைய நடந்துச்சு. சோ அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா அண்ணா சொல்றதை கேளுங்க. என்னென்ன விதிமுறை சொல்லியிருக்காங்களோ அதை கடைபிடிங்க. மெயினா அப்படி கடைபிடிச்சோம்னா இந்த மாநாடு நல்லா நடக்கும். சோ எல்லாரும் நீங்க ஹோப் கொடுக்கறதுல தான் அவருக்கும் நல்லதா இருக்கும். அவங்கவுங்க அங்கங்க பார்க்கிங் பண்ணணும். இதுவே செம்ம ஐடியா. யாருக்கு எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. மறுபடியும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அளவுக்கு எங்கள் தளபதி வர மாதிரி இருக்கு. எங்களுக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எல்லாரும் நல்லபடியா இருந்து எங்கள் தளபதிக்கு எந்த கெட்ட பேரும், எங்கள் அண்ணன்மாரா இருந்தாலும் சரி, தம்பிமாரா இருந்தாலும் சரி, யாரும் எந்த வழியிலும் நடந்துக்க மாட்டாங்க. நல்லபடியா சூப்பரா அந்த மாநாடு நடந்து முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, எங்க தலைவருக்கு இருக்கு. அறிவுரை கூறியிருக்காங்க. அது வந்து மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? ரசிகரா இருக்கும்போது எல்லாமே நன்மைக்கு தான். இப்ப டூ வீலர் வரக்கூடாது, ஏன்னா டிராபிக் ஆகும். இப்ப கார் ஏற்கனவே டிராபிக் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால தான் மாநாடு வந்து தள்ளி 25ஆம் தேதின்றத மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா ரசிகர்கள் என்னை பொறுத்தளவு கரெக்டா ஃபாலோ பண்ணி வாங்க. எல்லாமே நன்மைக்கு தான். இப்ப இவர் வந்து 26ல நல்லபடியா ஆட்சி பண்ணாருன்னா நல்லதுதான் நடக்கும்னு நம்பி எல்லாமே பண்ணுங்க. பாப்போம், எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லபடியா வரணும். தளபதிக்காக நாங்க வந்து நிக்கிறோம். அதே மாதிரி மக்களும் கூடுவாங்க. எல்லாத்துக்கும் நன்மை நடக்கும்னு நம்புறோம்.